நம்ம உணர்வுகளும் அவங்களுடைய உணர்வுகளும் ஒன்றிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம நினைக்கிறது அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெட்டரான ஃபீலிங் இருக்கனால அப்படி தோணுது. எதனால நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால மறக்க முடியாத மூமெண்ட் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு இத நினைச்சு சந்தோஷப்பட்டது நிறைய மூமெண்ட் இருக்கு, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. இது ஹார்ட்டிங்கான விஷயம் தான் நடந்தது இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஹாப்பி மூமெண்ட் மட்டும் கிடையாது, ஹாப்பி மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுலயும் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்ல, அது காரணம் சொல்ல முடியாத இதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த புரிதல்ல இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதனால அந்த வருது. அதனால ஸ்கூல் டைம்ல எனக்கு எனக்கு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவரு நான் சின்ன வயசுலயே என் கூடயே இருந்தவர். அவரு இன்னைக்கும் நான் அவர் கூட எல்லாம் அதிகமா பேசுறது இல்லை, ஆனா அவரு என் மேல இன்னைக்கும் நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்காப்புல. நான் எப்போ ஊருக்கு போனாலும் என்னை தேடி வருவாரு, நான் தேடி போக மாட்டேன், அவர் தேடி என்ன வந்து பேசுவாரு. லாரன்ஸ் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச நண்பர்னா அப்படிதான். என்னுடைய சுக துக்கங்கள்ல கலந்துக்குவாரு. எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. நான் சின்ன வயசுல நானும் அவரும் தான் டிராவல் பண்ணுவோம். அதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம், 2 பேரும் சேர்ந்தா போதும். நான் வண்டி வச்சிருப்பேன், அவர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். இப்படிதான் டிராவல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வேலை நிமித்தமா சென்னை வந்துட்டேன். ஸோ ரொம்ப காலம் ஆச்சு அவரை பாக்குறதுக்கு. சென்னை ஒரு டைம் வந்திருந்தாரு. பார்க்கும்போது என்ன அறியாமலேயே ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்துச்சு அவரை பார்த்து. நானும் அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப பேசி, அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரு நான் பாக்குறதோ இல்லையோ அவர் என்ன வந்து பாக்குறாரு. அப்படியான மூமெண்ட் எல்லாம் பார்த்த உடனே நெகிழ்ச்சியான மூமெண்ட் எல்லாம் நிறைய